ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க, இந்த ஃபார்ம் வந்து எல்லாரோடைய வீட்லேயும் வந்து இப்போ கிடச்சிருக்கும். ஸோ இந்த ஃபார்மை வந்து எப்படி ஃபில் பண்ணலாம், இதில் என்னவெல்லாம் நம்ம ஃபில் பண்ணணும், எதெல்லாம் ஃபில் பண்ணக்கூடாது, எதெல்லாம் ஃபில் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொன்றுத்தையும் வந்து தெளிவாக வந்து காட்ட போகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோட்டோஸ் தான். ஸோ நீங்கள் ஓட்டர் ஐடி வாங்கும்போது கொடுத்த ஃபோட்டோ தான் இந்த இடத்துல இருக்கும். ஸோ இதில் வந்து இப்போ நீங்கள் இருக்கிற அந்த கரண்ட்டாக ரீசெண்டாக எடுத்திருப்பீங்க இல்லையா, அந்த ஃபோட்டோவை தான் இந்த இடத்துல வந்து நம்ம ஒட்டணும். பக்கத்துலேயே நம்ம ஃபோட்டோ இருக்கும், அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தற்போதைய புகைப்படத்தை ஒட்டவும்னு இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை வந்து ஒட்டணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி, டேட் ஆஃப் பர்த் இருக்கு இல்லையா, அதில் வந்து என்ன ஃபார்மெட்டில் நம்ம ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதும் அங்கேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கரெக்டாக நம்ம வந்து இங்கே ஃபில் பண்ணிக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆதார் எண் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த இடத்துல ஃபில் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஃபில் பண்ண தேவையில்லை. நான் வந்து ஃபில் பண்ணலை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கைபேசி எண்ணுன்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நாலாவதாக பார்த்தீங்கன்னா தந்தையின் ஸ்லாஷ் போட்டு பாதுகாவலரின் பெயர்னு இருக்கும். ஸோ இதில் வந்து உங்கள் அப்பா பேர் எழுதுறீங்கன்னா அதை விட்டுட்டு பக்கத்தில் இருக்குது பாருங்கள் பாதுகாவலரின் பெயர்ன்றது, இதை வந்து அடித்து விட்டுருங்க. பக்கத்தில் அதுக்கு நேராக இப்போ தந்தைன்னா அவங்களுடைய நேமை வந்து எழுதிக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான். ஸோ தந்தை உங்களோட அப்பா பேர் எழுதுறீங்கன்னா அதை மட்டும் விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிறத வந்து அடித்து விட்டு அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை வந்து இந்த இடத்துல எழுதிக்கணும். கீழே பார்த்தீங்கன்னா தாயாரின் பெயர்னு இருக்கு இல்லையா, இங்கே வந்து உங்கள் அம்மா பேர் எழுதிக்கோங்க. அதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே பார்த்துக்கோங்க. தாயாரின் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் இருப்பின். ஸோ உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை ஃபில் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா அதை வந்து பிளாங்காகவே கூட விட்டுறலாம். ஸோ இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நேராக வந்து அந்த கட்டத்தில் எழுதிக்கங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா துணைவரின் பெயர் இருப்பின்னு தான் இருக்கும். ஸோ உங்களுடைய ஒய்ஃபோ இல்லை ஹஸ்பண்டோ அவங்களுடைய பேரை வந்து இந்த இடத்துல நேராக எழுதிக்கணும். அடுத்து அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா துணைவரின் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் இருக்கு இல்லையா, அதுவும் இருப்பின்னு தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருப்பின் இருந்துச்சுன்னா உங்ககிட்ட அந்த நம்பரோ இல்லை அவங்களுடைய நேம் வந்து எழுதணுன்னா மட்டும் எழுதிக்கலாம், இல்லைன்னா வந்து விட்டுடலாம், பிளாங்காகவே. ஸோ இது வரைக்கும் வந்து எல்லாராலையுமே ஃபில் பண்ண முடியும், இது நார்மலான இது தான். அதுக்கு கீழே இப்போ பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸ் இருக்கும். முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள்னு ஒன்று இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சைடில் ரைட் சைடில் வந்து முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர்னு இருக்கும். ஸோ இந்த பாக்ஸில் இருந்து தான் டவுட்டே ஆரம்பிக்கும். ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா 1987 நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா மட்டும் இந்த பாக்ஸ் 2 பாக்ஸுமே வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் 1987க்கு பின்னால் தான் பிறந்துருக்கீங்கன்னா நீங்கள் இந்த எந்த பாக்ஸையும் வந்து ஃபில் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் உங்கள் அப்பா அவங்களோட இது வந்து ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ 2002 உங்களுக்கு ஓட்டுரிமை இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணணும். இப்போ நாம் எப்படி இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணுறோமோ சேம் அதே மாதிரி தான் 2002லையும் இந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸை தான் இப்போ கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து வாக்காளரின் பெயர். ஸோ ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் 1987 முன்னே பிறந்திருந்தீங்கன்னா உங்களுடைய நேமை வந்து இந்த இடத்துல எழுதிக்கங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை எண் இருப்பின்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த டைமில் வச்சுருப்பீங்களா ஓட்டர் ஐடி, அந்த ஓட்டர் ஐடிக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நம்பர்ஸ் சேஞ்ச் ஆகிருந்துச்சுன்னா அந்த டைமில் இருந்த நம்பரை வந்து இந்த இடத்துல எழுதிக்கணும். அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உறவினரின் பெயர்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அப்பா நேம் தான் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் சிலர் பார்த்தீங்கன்னா அவங்களோட வீட்டுக்கார பேரோ இல்லை அவங்களோட ஒய்ஃப் நேமோ கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல உறவினரின் பெயர்ன்ற இடத்துல மட்டும் நீங்கள் யாருடைய பேரை கொடுத்துருந்தீங்களோ அந்த நேமை வந்து எழுதிக்கங்க. அதுக்கு கீழே வந்து ஹஸ்பண்ட்னா ஹஸ்பண்டோடைய ஹஸ்பண்ட் கணவர்னு எழுதுங்க, மனைவி அப்படின்னா மனைவின்னு எழுதுங்க, அப்பான்னா அப்பான்னு எழுதிருங்க. அதுக்கு கீழே மாவட்டம் மாநிலம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும், அதை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அப்படியே ரைட் சைடு வந்தீங்கன்னா இப்போது இந்த பாக்ஸ் ஃபஸ்ட்டு பாக்ஸை ஃபில் பண்ணுறவங்க மட்டும்தான் வந்து செகண்ட் பாக்ஸை வந்து ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் எந்த பாக்ஸும் வந்து இந்த சைடில் இருக்கிற 2 காலமையும் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. சப்போஸ் நீங்கள் லெஃப்ட் சைடில் இருக்கிற பாக்ஸை ஃபில் பண்ணுறீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற பாக்ஸை நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். 1987க்கு முன்னே பிறந்தவங்க மட்டும்தான் இதை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், மற்றவங்க வந்து யாரும் ஃபில் பண்ண தேவையில்லை. ஸோ இதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருந்தீங்க இல்லையா உறவினரின் பெயர்னுட்டு, அவங்களுடைய நேம், அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர், அடுத்து அவங்க கொடுத்துருக்குற அவங்க அப்பாவுடைய நேமு, அடுத்து அவங்க அப்பா என்ன ரிலேஷன் அப்படின்றதும் அந்த இடத்துல வந்து எழுதி. ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், 1987க்கு முன்னே பிறந்தவங்க மட்டும்தான் இந்த பாக்ஸை ஃபில் பண்ணணும், மற்றவங்க வந்து ஃபில் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தொகுதியின் எண், அடுத்து பெயர் அதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்ககிட்ட
இருக்கிற ஃபார்ம்லேயே மேலே பார்த்தீங்கன்னா பிஎல்ஓன்ட்டு அவங்க ஒருத்தவங்களுடைய நேம் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் வந்து மொபைல் நம்பரும் கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டு நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்ததாக அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா வாக்காளர் அல்லது வேறு எந்த வயது வந்த குடும்ப உறுப்பினரின் கையொப்பம்னு போட்டு ஸ்லாஷ் போட்டு இடது பெருவிரல் ரேகை அப்புறம் உறவை குறிப்பிடவும் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணியிருக்கீங்க, இப்போ நீங்களே தான் நீங்களே இருக்கீங்கன்னா இந்த இடத்துல வந்து சைன் பண்ணிவிட்டு விட்டுறலாம். சப்போஸ் நீங்கள் இல்லாத இப்போ வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்ருப்பாங்க, இல்லை வெளியூரில் வேலை செஞ்சுட்ருப்பாங்க, ஸோ அவங்க வந்து இந்த ஃபார்மை ஃபில் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதுக்காக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு கீழே அவங்களுடைய நேம் இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், வேறு எந்த வயது வந்த குடும்ப உறுப்பினரின் கையொப்பம்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல உங்களுடைய அக்காவோ தங்கச்சியோ இல்லை அண்ணனோ யாராக இருந்தாலும் சரி ஃபில் பண்ணுறவங்களுடைய நேம் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு என்ன ஆகணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். இப்போ அப்பான்னா அப்பான்னு எழுதணும், அண்ணான்னா அண்ணான்னு எழுதிடணும். ஸோ அவங்களுடைய சைன் அதுக்கு பக்கத்தில் உங்களுக்கு என்ன ஆகணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டா போதும். இவ்வளோ மட்டும் நம்ம ஃபில் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வாக்குச்சாவடி நிலை அலுவலரின் கையொப்பம்னு இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து அவங்க சைன் பண்ணிவிட்டு இதை வந்து அப்ரூவ் பண்ணி விட்ருவாங்க, அவ்வளவுதான். ஸோ இந்த இதை மட்டும் நம்ம ஃபில் பண்ணாலே போதுமானதாக இருக்கும், வேறு எந்த இதுவும் வந்து நம்ம பண்ண தேவையே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக்கை போட்டுக்கோங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.